பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே குறைவு என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் குறைவு. ஏன் நாம் பிறக்கும் போதே சில தருணத்தில் எடை குறைவாக பிறக்கிறோம், குறை பிரசவத்தில் பறந்துருக்கிறோம் அப்படின்னு அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்வில் அநேக குறைவுகளை அனுபவித்து கொண்டே வருகிறோம், எதிர்கொண்டே வருகிறோம். அது நிமித்தமாக நாம் துவண்டு போகிறோம், அது நிமித்தமாக நாம் சோர்ந்து போகிறோம், அது நிமித்தமாக நாம் நம்முடைய ஜீவியத்தை வெறுத்தவர்களாகிறோம். இந்த குறைவை நாம் எப்படி சரி செய்வது? இந்த குறைவை நாம் எப்படி சமாளிப்பது? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலும் இந்த குறைவு என்பது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், யோசிக்கலாம், கலங்கலாம். ஆனாலும் கூட சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பரிசுத்த வேதத்தில் சங்கீதம் 36 சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7, 8 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று வேறு சொல்லுகிறது. திருப்தி இல்லை, எல்லாத்திலையும் குறைவு. திருப்தி இல்லை, என் வாழ்க்கையில திருப்தி இல்லை, என் ஜீவியத்தில் திருப்தி இல்லை. நான் உழைக்கிறேன், ஆனாலும் திருப்தி இல்லை. ஆகாயில வாசிக்கிறோம், திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறார்கள் என்று, வஸ்திரம் உடுத்தியும் குளிர்விடவில்லை என்று சொல்லி, அருமையானவர்களே, புசித்தும் பசி தாகம் தீரவில்லை என்று சொல்லி, ஏன் என்றால் கர்த்தருடைய ஆலயம் பாழாயிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய வேறு சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை? ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் குறைவாக இருக்குது, சமாதானம் குறைவாக இருக்கிறது, ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது, நன்மை குறைவாக இருக்கிறது? அருமையானவர்களே, ஏன் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னு சொன்னால் அது கர்த்தர்கிட்ட இருக்குது. அது அங்கே அங்கே போனால் தான் அது நிறைவாகும். அது அங்கே போகும்போது தான் நிறைவாகும். அருமையானவர்களே, உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் போகும் பொழுது அதைதான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று. எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே கர்த்தருனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே நீ எந்த குறைவோடு இருந்தாலும், என்ன தேவையோடு இருந்தாலும், என்ன தோல்வி பயத்தோடு இருந்தாலும், தோற்று போவோம் என்ற ஒரு சோர்ந்து போன நிலையில இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே அவர் உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வேறு சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு அகன்று போகும் என்று சொல்லி. அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே அவர் நம்முடைய குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி, இன்னைக்கு எந்த சூழ்நிலை நீங்கள் குறைவை அனுபவித்து கொண்டு வருகிறீர்களோ, எந்த சூழ்நிலை குறைவு நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே உங்களை திருப்தியாக்குகிறவராய், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர் என்று வேறு சொல்லுகிறது. பேரின்ப நதியினால் சந்தோஷத்தை கொஞ்சம் அனுபவிக்கிறதே இந்த உலகத்தில் ஒரு சாதனையாக இருக்குது.
ஒரு நாளுக்கு ஒரு 2 முறை 3 முறை வாய் விட்டு சிரிப்பதே ஒரு சாதனையா இருக்குது. இன்னைக்கு நான் சந்தோஷமா அந்த நாளை கடந்தேன்னு சொல்லுவதற்கு வாயில வார்த்தை வெளிப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்றார், பேரின்ப நதியிலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று சொல். பேரின்பம் அருமையானவர்களே, அந்த பேரின்ப நதி, அந்த நதியிலே அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவையே பார்க்காதீங்க, குறைவை நிறைவாக்குகிற கர்த்தரை பாருங்க. குறைவை நிறைவாக்குகிற இடம் எது என்று நீங்கள் ஆராய்ந்து குறைவை நிறைவாக்குகிற ஒரு இடம் உண்டு. அதான் கர்த்தருடைய ஆலயம். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. எங்கெங்கோ ஓடி அலைந்து திரிந்து எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையில நீ குறைவோடு தான் இருப்பேன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் குறைவுகளை அகற்ற ஒரு வழி உண்டு. அதுதான் கர்த்தருடைய ஆலயம். உங்கள் குறைவுகளை மாற்றி உங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து பேரின்ப நதியினாலே உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஒரு இடமாய் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள். கர்த்தருடைய வசனத்தின் மீது தாகமுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் விலக்கி அகற்றி தேவன் தம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.